Hi friends, welcome to LearnMag Tamil. இன்னைக்கு நாம machine design subjectல design of springs conceptல previous yearல gate questions எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இந்த design of spring கான்செப்ட்டை நீங்க தெளிவா தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம்ல நம்ம சால்வ் பண்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ அந்த design of spring கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோட லிங்க் வந்து descriptionல கொடுத்திருக்கேன். சோ அதல போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த gate questionsல வந்து பாருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். A helical compression spring made of wire of circular cross section is subjected to a compressive load. So நமக்கிட்ட ஒரு spring இருக்குது. அந்த spring வந்து எந்த load act ஆகுதுன்னா compressive load act ஆகுது. The maximum shear stress induced in the cross section. So அந்த spring material create ஆகிற maximum shear stress எவ்வளவுனா 24 megapascal கொடுத்துட்டாங்க. For the same compressive load, இப்போ அதே லோடுக்கு சப்போஸ் அந்த ஸ்ப்ரிங்கோட ஒயர் டயாமீட்டரும் காயில் டயாமீட்டரும் டபுள். ஸோ டபுள்டு, அதாவது இஃப் த போத் ஒயர் டயாமீட்டர் அண்ட் காயில் டயாமீட்டர் ஆர் டபுள்டு, ரெண்டுமே டபுள் ஆச்சுன்னா இப்போ நம்மளோட மேக்ஸிமம் shear stress எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் டவ்1 என்னது 24 megapascal. சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க? W1 equal to W2, ரெண்டு கம்ப்ரசிவ் லோடு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், டவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்ப்ரிங்குக்கு KS வால் சியர் ஃபேக்டர் இன்ட்டு 8WD/πd3. இதுதான் ஃபார்முலா நமக்கு இல்லைங்களா? இப்போ இந்த KS அப்படிங்கிறது வந்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸை பொறுத்து. ஸோ நமக்கு ஸ்ப்ரிங் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா C = D/d. ஓகேங்களா? C1 அப்படிங்கிறது D/d, C2 அப்படிங்கிறது ரெண்டுமே டபுள் ஆகுது, 2D/2d. ரெண்டு கேன்சல் ஆச்சுனாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ C வேல்யூ நமக்கு மாறல. ஸோ C வேல்யூ மாறல அப்படின்னா ஆப்வியஸ்லி K வேல்யூ மாறாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டவ்1 இனிஷியல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். டவ்1 = எல்லாத்தையும் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. K1 8W1D1/πd1³ இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டவ்2க்கு வாங்க. டவ்2 இப்போ அடுத்த கண்டிஷன், இதை K1 இதை K2ன்னு எடுக்கிறேன். 8W2 2, இங்கே D1 அப்படிங்கிறது 2 ஆகிடும் இல்லையா? 2D1/2D1³. D2 அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது கேபிட்டல் D2ங்கிறது 2D1, ஸ்மால் D2 அப்படிங்கிறது 2D1. கரெக்டாக? ஸோ 2³ 8ன்னு ஆகும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா டவ்2 = K2 8W2 2D1/π × 2⁻³ 8D1³. இதனை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா K2 = K1, ஸோ K1 எழுதிக்கலாம். 8W2 = W1 × D1/2/8. இது கேன்சல் பண்ணிங்கன்னா πd1³ × 1/4. கரெக்டாக? இப்படி வருமா? தட் இஸ் ஈக்குவல் டு டவ்2. ஓகே, ஸோ நமக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இந்த டேர்மோட வேல்யூ என்னது, இனிஷியல் கண்டிஷன் எவ்வளவு? டவ்1. ஸோ டவ்1ஓட வேல்யூ நமக்கு 24 தெரியும். ஸோ 24 × 1/4 = டவ்2. கரெக்டாக? அப்போ டவ்2 வேல்யூ எவ்வளவு? 24/4 6 megapascal. திஸ் இஸ் மை ஆன்சர். அதாவது இன்னும் நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா டவ்2/டவ்1 = இதில் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். KS காமனு, 8 காமனு, W காமனு, π காமன், DD மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ மேலே டவ்2க்கு வந்து 2D/2³ 8D1³/D/d3. ஸோ DD கேன்சல் ஆகிடும், D³ கேன்சல் ஆகிடும், 2/8 1/4. ஸோ டவ்2/டவ்1 = 1/4 இருக்கும். ஸோ டவ்2 = 1/4 × டவ்1. டவ்1 நமக்கு 24 megapascal, 24/4 6 megapascal. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The deflection of spring with 20 active turns under a load of 1000 Newton is 10 mm. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட டெல் வேல்யூ 10 mm, லோடு P = 1000 Newton, n number of turn = 20. Okay, the spring is made into 2 pieces of each 10 active coil. அதாவது என்னன்னா, என்கிட்ட ஒரு காயில் சும்மா சாம்பிளாக வரைகிறேன். இப்படி மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங்கோட நம்பர் ஆஃப் காயில் எத்தனைன்னா 20. டோட்டல் டிஃப்ளெக்ஷன் டெல் எவ்வளோனா 10 mm. கரெக்டுங்களா? இப்போ
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சென்டரை ஏன்னா 10-10 காயிலாக சென்டரில் பிடிக்கிறேன். இதை பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ட் பிளேஸ்டு இன் parallel அண்டர் த சேம் லோட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி parallel ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே ஸ்ப்ரிங்கை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி parallel ப்ளேஸ் பண்ணி சேம் லோடு கொடுக்குறேன். கொடுக்குறப்ப என்னென்னா இப்போது இந்த சிஸ்டத்தோட த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சிஸ்டம் இப்போ இதோட டெல் எவ்வளோன்னு எங்கிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நமக்கு ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தெரியும் இல்லையா? ஸ்டிஃப்னஸ் K ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்கிற இந்த டோட்டல் ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் என்னது? லோடு பை டிஃப்ளெக்ஷன். நமக்கு லோடு எவ்வளவு? 1000 டிவைட் பை டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு? 10. ஸோ K வேல்யூ என்ன வரும் நமக்கு? 100 Nm. கிடச்சிச்சா? ஓகே. இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங்கை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து டபுள் ஆகும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து K1 எடுத்துக்கிறேன், இதை K2 எடுத்துக்கிறேன். இதோட ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். ஸோ K1 ஈக்குவல் டு லோடு டிவைட் பை டிஃப்ளெக்ஷன், இதோட டிஃப்ளெக்ஷன் del1 எடுத்துக்கிறேன். K2 ஈக்குவல் டு லோடு டிவைட் பை இதோட டிஃப்ளெக்ஷன் del2 எடுத்துக்கிறேன். del1 எவ்வளோ இருக்கும்? ஸோ டோட்டல் வந்து 10 mmனா இது வந்து இதில் பாதி இருக்கும் டோட்டலாக. இது 5 இது 5 கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம்னா K1 ஈக்குவல் டு லோடு டிவைட் பை del டிவைட் பை 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி K2 ஈக்குவல் டு லோடு டிவைட் பை del டிவைட் பை 2. ஸோ K1 ஈக்குவல் டு 2P டிவைட் பை del. அதே மாதிரி K2 ஈக்குவல் டு 2P டிவைட் பை del. ஸோ K1 ஈக்குவல் டு இது P டிவைட் பை del அப்படிங்கிற லோடு பை டிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன எழுதுவோம்? Kவா? ஸோ 2K, K2 ஆல்சோ 2K. ஓகே. K1 அதாவது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஹாஃபாக பிரித்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்டிஃப்னஸ்னால் டபுள் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்னது? K ஈக்குவல் டு K1 ப்ளஸ் K2. ஞாபகம் இருக்கா? இதே சீரீஸை கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா 1/K1 1/K ஈக்குவல் டு 1/K1 ப்ளஸ் 1/K2. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கனால K1 ப்ளஸ் K2. K1 என்னது நமக்கு? 2K, K2ங்கிறதும் 2K. ஸோ நமக்கு மொத்தமாக 4K வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட சிஸ்டத்தோட ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K. எவ்வளோ? ஆல்ரெடி கேங்கிறது எனக்கு எவ்வளோ தெரியும்? 100. ஸோ 400 Nm. தட் இஸ் மை ஃபைனல் K. இது K1 எடுத்துங்க, இது K2ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ K ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு சொல்லுவோம்? லோடு பை டிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு டிஃப்ளெக்ஷன் தான் வேணும். லோடு பை ஸ்டிஃப்னஸ்ன்னு எழுதலாம். லோடோட வேல்யூ 1000, ஸ்டிஃப்னஸ் வந்து 400 கண்டுபிடிச்சிட்டோம். பண்ணிங்கன்னா 2.5 வரும். ஓகே. ஸோ del ஆஃப் த சிஸ்டம் இஸ் 2.5 mm. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம். A compression spring is made of the music wire 20 mm diameter having the shear strength and shear modulus. அதாவது small d equal to 20 mm, shear strength tau equal to 800 megapascal, modulus of shear modulus G, modulus of rigidity 80 gigapascal or 80 into 10 power 3 megapascal, coil diameter capital D equal to 20 mm, free length LF equal to 40 mm, number of coil N equal to 10. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சம்மில் if the mean coil diameter is reduced to 10 mm, the stiffness of the spring approximately. ஓகே. ஸோ நம்மளோட மீன் காயில் டயாமீட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி 20 இருக்குது. இப்போ அது 10 mm கம்மியாச்சுன்னா இப்போ எனக்கு ஸ்டிஃப்னஸ் என்னவாக இருக்கும்? ஓகே. நமக்கு ஸ்டிஃப்னஸுக்கு ஃபார்முலா தெரியும், லோடு பை டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா G d power 4 divided by 8 d cube n. ஓகேங்களா? ஸோ ஸ்டிஃப்னஸோட ஃபார்முலா இதுதான். இதில் G அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, டிங்கிறது காயில் டயா, ஸ்மால் டிங்கிறது ஒயர் டயா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டன்.
இப்போ இதில் இந்த கான்ஸ்டண்ட்டாக எதெல்லாம் இருக்குன்னா ஜி மாறல, ஸ்மால் டி மாறல, நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டர்ன் மாறல, காயில் டயா மட்டும் ஆல்ரெடி இருக்கிறது இப்போ மாறி இருக்குது. ஸோ நான் இப்போ இதை K1 எடுத்துக்கிறேன், இது எல்லாமே இப்போது K2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. K2 என்ன வரும்? G2 small d2 power 4 divided by 8 capital D2 cube n2. ஓகே, ஸோ G1 equal to G2 ஏன்னா அது மாறலை. ஸ்மால் d1 equal to ஸ்மால் d2 அதுவும் மாறலை. n1 equal to n2 காயில் நம்பர் ஆஃப் காயிலும் மாறல. அப்போ இதெல்லாம் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா K1 by K2ன்னு போடுறேன். இதெல்லாமே கேன்சல் ஆகிடும். எனக்கு மேலே என்ன இருக்கும்? 1 by d1 cube divided by 1 by d2 cube வரும். கரெக்டாக? இதனை சிம்பிளிஃபை பண்ணனா d2 divided by d1 the whole cube அப்படின்னு வரும். K1 by K2 equal to d2 by d1 the whole cube. அப்போது இதை மாற்றி எழுதுங்க. K2 by K1 equal to மாற்றி எழுதுங்க d1 by d2 the whole cube. d1 வேல்யூ எவ்வளவு? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற டயாமீட்டர் எனக்கு 20. இப்போ இருக்கிற டயாமீட்டர் எவ்வளவு? எனக்கு d2 அப்படிங்கிறது 10 வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ இருக்கிறது எனக்கு 10 mm. the whole cube போட்டிங்கன்னா ஸோ K2 divided by K1 equal to 2 cube எவ்வளோ? 8. அப்போது the answer is K2 equal to 8 K1. ஓகேங்களா? ஸோ the stiffness of the spring is 8 times. உங்களுக்கு சம்பளம் வந்து கேட்டிருப்பாங்க increased by 8 times அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ that is will be our final stiffness of the spring is increased 8 times by your already இருக்கிற stiffnessோட 8 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த ஆன்சரில் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. increased by 8, decreased by 8. ஸோ நம்மளோட ஆன்சர் increased by 8. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.